ஹாய் வணக்கம். அன்பு சகோதரிகளுக்கும் எனது இனிய அன்பு வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். நீண்ட நாட்களுக்கு பிற்பாடு உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். நண்பர்களே, நான் இன்று உங்களுக்கு அருமையான ஒரு பிரதிப்பான அப்ளிகேஷன் கொண்டு வந்திருக்கின்றேன். இது மக்கள் வெப் கொண்டு வந்திருக்கின்ற ஒரு பிரதிப்பானது வீடியோ கால் அண்ட் ஆடியோ கால் அண்ட் ஷேட் பண்ணுற கால். இந்த கால் உங்களோட தொலைபேசியில் நெட் யூஸ் பண்ணணும். அதே போல் நண்பர்கள் நெட் யூஸ் பண்ணிக்கொள்ளணும். இது நீங்களும் டெவலப் பண்ணிக்கொண்டு இருக்கணும். அதே போல் உங்கள் நண்பர்களோ சகோதரர்களோ உறவினர்களோ இது டெவலப் பண்ணி வச்சுக்கொள்ளணும். இதில் தெளிவான கோலாக இருக்குது. ஆனால் சட்டப்படி சொல்ல போனாங்க அடுத்த வீடியோ கால் ஆடியோ காலை விட இது அழகுமையான கால் கொஞ்சம் கிளியராக இருக்குது. நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு உபயோகிச்சு பாருங்கள், நல்லா இருக்கும். பார்த்துட்டு பாருங்கள், உங்களுக்கு பிடிச்சிருந்தாக்கா நீங்கள் உபயோகிச்சு பார்க்கலாம். சரி நண்பர்களே, நான் முதலாவது இந்த கால் நீங்கள் இந்த அப்ளிகேஷன் ப்ளே ஸ்டோர், அதாவது பதிப்பு புஸ்தகத்தில் நீங்கள் சென்று பதிவு செய்யுங்க. கூகுள் ப்ளே என்ற டைப் இருக்கும் எழுத்துக்கு நீங்கள் ஆங்கிலத்தில் FREEPP என்று பதிவு செய்து கொண்டு நீங்கள் டெவலப் பண்ணி எடுக்கலாம். டெவலப் பண்ணி எடுத்துகிட்டு ஓகே டெவலப் பண்ணி எடுத்துகிட்டு நீங்கள் என்ன செய்யுங்க, இது இப்படி வரும் பாருங்கள். இப்போ நான் காட்டுறேன். இப்படி ஆன் பண்ணிடுங்க. கையை வச்சு ஆன் பண்ண உடனே இப்படி தான் இருக்கும் பாருங்கள். ஃப்ரீ சரி இதை பண்ணிச்சுங்க. நீங்கள் இந்த பக்கத்தில் கீழே இருக்க பாருங்கள். கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் வெயிட் பண்ணணும். அப்போ கீழே பாருங்கள் பச்சை நேரம் கோடு இப்படி ஓடிக்கொண்டிருக்கும். அந்த முடியங்காட்டி கொஞ்சம் வெயிட் பண்ணணும். சற்று பொறுத்து கொள்ளுங்கள். ஓகே, இப்படி வரும். திருப்பி நீங்கள் என்ன செய்ய, வலது காய் பக்கம் பார்த்தீங்களா, உங்களோட வலது விரலை வச்சு வலது காய் பக்கம் எடுத்து இடது காய் இப்படி தள்ளிடுங்க பாருங்கள். பார்த்தீங்களா, இந்த இடது பக்கம் இப்படி தள்ளி விட்ருங்க. ரெண்டாவது இடது பக்கம் தள்ளி விட்ருங்க. அதுக்கு போய் பாருங்கள், மேலுக்கு பாருங்கள். பிளட் ஸ்டேட் 3D கம்யூனிகேஷன் அந்த ஃப்ரீ ஸ்டார்ட் நவுன்னு காட்டுறது. நீங்கள் பாருங்கள், இந்த ஸ்டார்ட் நவுன்னு காட்டுறத பாக்ஸுக்குள்ளே கையை வச்சுருங்க. ஸ்டார்ட் நவு காட்டினா இப்படி வரும் பாருங்கள். இப்போ நீங்கள் எந்த நாட்டில் இருக்கிறீங்களோ, எந்த பிரதேசத்தில் இருக்கிறீங்களோ அந்த நாட்டுக்குரிய குறியீட்டு இலக்கமும் உங்களுடைய நாட்டுக்குரிய பேரும் இருக்கும். அதாவது நான் தற்பொழுது சவுதி அரேபியாவில் நான் இருக்கின்றேன். ஆகையால் எனக்கு தரை கூட்டல் மார்க் போட்டு 966 என்ற இலக்கத்தை கொடுத்து சவுதி அரேபியா SAUTIARAB என்று காட்டப்படுகிறது. அதுக்கு பிற்பாடு இரண்டாவது மேல் பொட்டிக்குள்ள சவுதி அரேபியா காட்டப்படுகிறது. ஆனால் நீங்கள் எந்த நாட்டில் இருந்தாலும் உங்களுடைய நாட்டுக்குரிய குறியீட்டும் அந்த பேரும் இருக்கும். அதுக்கு பிற்பாடு உங்களுக்கு கிழக்கு பாருங்கள் ஃபோன் நம்பர்னு காட்டப்படும். அந்த ஃபோன் நம்பர் நீங்கள் டைப் பண்ணோன்னா உங்களுக்கு ஒரு ஃபோன் நம்பருக்கு ஒரு கீபேட்டில் நம்பர் கண்டு விடும். நம்பரில் போயிருங்க. நீங்கள் அதாவது இப்போ நீங்கள் சவுதியில் இருக்கிறது 305 கொடுக்காமைக்கு நீங்கள் செய்யுங்க. உங்களோட எந்த நம்பர் சொல்லப்போனாங்க சவுதி அரேபியாவில் நெட்வொர்க்குகள் சவா STC மொபைலு இப்படி இருக்கப்படும். சேன் அதில் அப்படி 535 அப்படி கொடுக்கலாம். அதே போல் எந்த நாட்டில் இருந்தாலும் நீங்கள் இலங்கை நண்பர்கள் இருந்தாலும் இப்படி சீராக கொடுக்காமக்கு உங்களோட மற்ற 9 இலக்கங்கள் வரதுக்கு இப்படி 9 இலக்கங்கள் வரதுக்கு 0 இல்லாது நீங்கள் கொடுக்கலாம். இந்திய நண்பர்களும் இருந்தாலும் சரி, நீங்கள் 0 அல்லாது நீங்கள் ஒரு நம்பரை இப்படி கொடுத்துக்கொள்ளலாம். சரி நண்பர்களே, இப்போ நான் என் இலக்கத்தை கொடுத்துக்கொள்கிறேன். தயவு செய்து பொறுத்துக்கொள்ளுங்கள். ஓகே, நான் இப்போ என் இலக்கத்தை கொடுத்துருக்கிறேன் இவ்வாறு. அதே போன்று உங்கள் இலக்கத்தை இவ்வாறு கொடுத்துருக்கொள்ளுங்கள். கொடுத்துட்டு கீழுக்கு பாருங்கள் கண்டினியூ பார்த்தீங்களா, அந்த இது கண்டினியூ காட்டுற பச்சை நேரம் போட்டிக்குள்ளே கண்டினியூ கொடுத்துருங்க. கண்டினியூ இவ்வாறு தான் காட்டும். யூஸ் கன்ஃபார்ம் இஸ் யுவர் நம்பர் +965375599610 we will the admission is you have registered in the FREEP. அது பாருங்கள், இதில் கேட்குது கேன்சலாக இன்டராக கேட்குது. நீங்கள் இதில் கேட்குது கேன்சலாக உங்களுக்கு இன்டராக இருக்குது. நீங்கள் இன்டர் கொடுத்துருங்க. இன்டர் கொடுத்தோன்னே இப்படி உங்களுக்கு ப்ளீஸ் வெயிட்னு காட்டும். ஓகே, உங்களுக்கு ஒரு தொலைபேசி ஒரு கோடு ஒன்று கட்டும். செய்து பொறுத்துக்கொள்ளுங்க. ஓகே, நீங்கள் ஓகே கோடு கொடுத்துக்கு முன்னாடி ஒரு பாஸ்வேர்ட் கேட்குதே ஒரு பாஸ்வேர்ட் ஏதாவது ஒரு பாஸ்வேர்ட் கொடுத்துருங்களே. பாஸ்வேர்ட் கொடுங்க. ஓகே நண்பர்களே, இப்போ நான் ஒரு பாஸ்வேர்ட் கொடுக்குறேன். சட்டை பொறுத்துக்கொள்ளுங்க. அதே போல் நீங்கள் கீழே நீங்கள் என்ன பாஸ்வேர்ட் கொடுக்குறீங்களோ அந்த பாஸ்வேர்டை நீங்கள் கீழே கொடுத்துருங்க. ஒரே பாஸ்வேர்டை கொடுத்துக்கிட்டு ரெண்டாவது பாருங்கள் கண்டினியூ கொடுக்க பதில். அதாவது மேலுக்கு நீங்கள் என்ன பாஸ்வேர்ட், அதாவது சொல்லப்போனால் உங்களுக்கு மறக்கக்கூடிய பாஸ்வேர்ட் கொடுத்தீங்கன்னு சொன்னாங்க. தற்பொழுது சொல்லப்போனால் சில சமயத்தில் உங்களோட ஃபோனை நீங்கள் விற்று போட்டீங்கோ, இல்லாட்டி இந்த ஃபோனில் உள்ள இந்த ப்ரோக்ராத்தை அழிச்சிட்டீங்க. சில சமயத்தில் உங்களுக்கு சந்தர்ப்ப சூழ்நிலையில் உங்களுக்கு தேவைப்படுது. இந்த பாஸ்வேர்டு உங்களோட ஃபோன் நம்பர் உங்களுக்கு கைவசமாக இருந்தேன்னு சொன்னாங்க. உங்களுக்கு இலவசமாக உங்களுக்கு இந்த இதை டெவலப் பண்ணிக்கொண்டு ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் அதை எடுத்துக்கொள்ளலாம். சரி நண்பர்களே, உங்களோட பாஸ்வேர்டு எதாவதுன்னா ஒரே பாஸ்வேர்டு இப்போ கண்டினியூ கொடுத்தீங்கன்னா இப்படி வரும். அதுக்கப்புறம் உங்களுக்கு வெரிஃபிகேஷன் கோட் ஒன்று உங்களுக்கு பாஸ்வேர்டு ஒன்று உங்களுக்கு ஃபோனுக்கு கிடைக்கும். ஏன்னா நீங்கள் உங்களோட ஃபோனுக்கு ஒரு வெரிஃபிகேஷன் கோடு ஒன்று கிடைக்கும். ஃபோன் கிடைக்கங்காட்டி நீங்கள் கொஞ்சம் சட்டு பொறுத்துக்கொள்ளணும்.
சரி நண்பர்களே, அதுக்கப்புறம் பாருங்கள் ஒருத்தர் கூட இமெயில் அட்ரஸ் கேட்குது. உங்களோட இமெயில் அட்ரஸை நீங்கள் என்னால் கொடுத்துடலாம். ஓகே, நான் ஒரு இமெயில் அட்ரஸ் கொடுக்குறேன். டான் கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் எந்த ப்ரீப் இருக்குது. ஓகே, உங்களுக்கு வந்து சில சமயத்தில் உங்களுக்கும் இந்த கோடும் இல்லாமல் ஆட்டோமேட்டிக்கலாக ஒன் ஆகிட்டு. சரி நண்பர்களே, அதாவது நான் இன்று தான் இந்த கோலை ஒன் பண்ணி வச்சுருக்கிறேன். நைக் நேம் கேட்குது. உங்கள் நைக் நேமை கொடுத்துருங்க. என் பேரை கொடுத்துட்டு ஓகே நண்பர்களே, உங்களுக்கு மேலுக்கு பாருங்கள் செட் ப்ரொஃபைல் இருக்குது. நீங்கள் செட் ப்ரொஃபைலை பற்றி நீங்கள் உங்களோட ஃபோட்டோ வந்து டேக் ஃபோட்டோ செலக்ட் ஏசின்னு நீங்கள் கொடுக்கலாம். ஃபோட்டோக்களை எடுத்து கொடுக்கலாம். அதுக்கு டவுன் பண்ணிடுங்க. உங்களுக்கு எந்த கோடும் இல்லை எஸ் கொடுத்துருங்க. ஓகே, உங்களுக்கு வந்து கோல் ஒன் பண்ணியாச்சு நண்பர்களே. சரி நண்பர்களே, மற்றொரு தகவல் சந்திக்கு அன்பு வணக்கம் கூறி விட்டு உங்கள் அன்பின் ATM ராஜு ரவி. நன்றி நண்பர், நன்றி, வணக்கம்.